ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாட் இஃப் வீடியோவில் 4th ஷினோபி வார் அப்போ ஷினோபி அலையன்ஸ் கூட ஏற்பட்ட பேட்டலில் நம்ம மாதராக்கு பதில் ஜமாசு, அதாவது கோகு பிளாக் வில்லனா இறங்கியிருந்தா என்ன ஆகும், அந்த பேட்டலில் கோகு பிளாக் எவ்வளோ தூரம் முன்னேறி போவார், அதோட முடிவு எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான் ஒரு பியூரான வாட் இஃப் கண்டென்ட் மேக் பண்ணி கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு ஆகுது. ஆல்சோ சில ரெகுலர் ஃபாலோவர்ஸுமே வாட் இஃப் அயன்மேன் இன் ரியல் லைஃப், சூப்பர்மேன், தேனோஸ், டிராகன்ஸ் இன் ரியல் லைஃப், இப்படி பல வாட் இஃப் டாபிக்ஸை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 2 வெவ்வேறு யூனிவர்ஸோட கிராஸ் ஓவர் டைப் வாட் இஃப் ஆன இது பாத்தீங்கன்னா மோர் லைக் பேட்டில்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதால மோஸ்ட்லி வர்சஸ் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த வாட் இஃப்க்கு கோகுவே எடுத்திருக்கலாம், பட் அவர் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்றதுனால தான் அவரை எடுக்கல. ஆனால் ஜமாசோவான கோகு பிளாக்கோட இன்டென்ஷனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மாதரா மாதிரியே இருக்கிற காரணத்தினால தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இது போல டாபிக்ஸ்க்கு எதிர்பார்க்குற சப்போர்ட் கிடைச்சா இதிலே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிற மற்ற டாபிக்ஸையும் பார்க்கலாம். தென் நம்மளோட புது சேனலான மிஸ்டர் சேவேஜ் தமிழ், ஸோ அதில் டிசி, மார்வல், அனிமே, கார்ட்டூன், மாங்கா இப்படி எல்லாத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்ஸை கவர் பண்ற முயற்சியில் இறங்கியிருக்கும். அந்த வகையில் இப்போ ரொம்ப அட்வென்ச்சரஸ் அண்ட் ஃபன் நிறைஞ்ச டிராகன் பால் கிளாசிக் அனிமே சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஆல்சோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வாட் இஃப் சீசன் 2 எபிசோட்ஸையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோரி நரேஷன் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளோட மிஸ்டர் சேவேஜ் தமிழ் சேனலை செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நருட்டோ ஷிப்பிடனில் ஒரு மிரட்டலான விஷயம் அப்படின்னா ஒபிட்டோ 4th ஷினோபி வாரை டிக்ளேர் பண்ணதா சொல்லலாம். கதைப்படி வார் ஸ்டார்ட் ஆனதும் அலைட் ஷினோபி ஃபோர்ஸ், அதாவது நருட்டோ யூனிவர்ஸில் இருக்கிற ஒட்டுமொத்த ஷினோபி நேஷன்ஸும் ஒருங்கிணைஞ்சு 4th ரேகேகாவோட தலைமையில் 5 டிவிஷன்ஸாக பிரிஞ்சு அகாட்சுகி மெம்பர்ஸ்க்கு எதிராக பேட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி போர் ஆரம்பிக்கும் போது அகாட்சுகியில் பெருசாக மெம்பர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஷினோபி ஃபோர்ஸஸ்க்கு எதிராக சண்டை போடுறதுக்காக கபுட்டோ பார்த்தீங்கன்னா இறந்து போன பல பவர்ஃபுல்லான ஷினோபிஸை ரீஅனிமேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. கூடவே ஒயிட் ஜெட்ஸோ ஆர்மியும் இன்ஃபேண்ட்ரியில் டஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ வார் ஸ்டார்ட் ஆனதும் ஒரு மாதிரி நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கும். ஷினோபி ஃபோர்ஸஸ்க்கு எதிராக ரீஅனிமேட் பண்ணப்பட்ட ஆப்பனன்ஸ் எல்லாரையும் டிஃபீட் பண்ணி சீல் பண்ணிட்டு வருவாங்க. இதில் ஷினோபி ஃபோர்ஸஸ்லையுமே நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு கட்டத்தில் ஷினோபி ஃபோர்ஸஸ் டாமினேட்டாக இருக்கும்போது தான் கபுட்டோ பார்த்தீங்கன்னா செகண்ட் சுச்சிகாகே மூலமாக ஒரு அரக்கனை இறக்கி விட்டுருப்பாரு. அதாவது காராவோட தலைமையில் இருந்த 4th டிவிஷனை ரீஅனிமேட் பண்ணப்பட்ட மாதரா பார்த்தீங்கன்னா தன்னோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லா ஷினோபிஸையும் போட்டு புரட்டி எடுப்பாரு. தான் கிட்ட ஸ்பெஷல் ஜூட்ஸஸ் அண்ட் பவர்ஃபுல்லான எபிலிட்டிஸ் இருந்துமே அதையெல்லாம் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் தன்னோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடு மட்டும் வச்சு எல்லாரையும் ப்ரூட்டலா அட்டாக் பண்ணுவாரு. ஸோ மாதராவோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் இந்த 4th ஷினோபி வாரே டோட்டலா சேஞ்ச் ஆகியிருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வாட் இஃப் கான்செப்ட் படி இந்த இடத்துல மாதராக்கு பதில் டிராகன் பால் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லனான கோகு பிளாக்கை நம்ம கபுட்டோ ரீஅனிமேட் பண்ணியிருந்தா என்ன ஆகும், இந்த வார் எப்படிலாம் போயிருக்கும், முடிவு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம். எப்படி ரியல் பேட்டல்ல மாதராவை சமன் பண்ணதும் மாசான ஒரு என்ட்ரி கொடுத்து எல்லா ஷினோபிஸையும் மாதரா வெளுத்து வாங்கினாரோ, அதே போல கோகு பிளாக்கும் மிரட்டலான ஒரு என்ட்ரி கொடுத்து தான் எதிரில் நிற்கிற எல்லாரையும் எந்தவித கீ எனர்ஜிஸையும் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் தன்னோட வெறும் கைகளாலே கொல்லுவாரு. பிகாஸ் ஆல்ரெடி கோகு பிளாக்கு மோர்டல் பீயிங்ஸை கண்டாலே சுத்தமா பிடிக்காதுன்றதாலையும் அவங்களெல்லாம் கொல்றதுன்னு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவாருன்றதுனால மாதராவை விட எல்லாரையும் சித்திரவதை பண்ணி கொல்லுவாருன்னு சொல்லலாம். கோகு பிளாக்கோட பவர் லெவலுக்கு எல்லாரையும் எலிமினேட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு பிளாக் கம்மியமே விட்டா போதும், ஒட்டு மொத்தமா இன்ஸ்டன்டா வைப் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா கோகு பிளாக் அப்படி பண்ணாம ஒருத்தரா தேடி தேடி போய் கொண்டுகிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல பதிலுக்கு ஷினோபி ஃபோர்ஸஸ்ல இருந்த எர்த் அண்ட் ஃபயர் ரிலீஸ் பண்றவங்க தங்களோட பவர்ஃபுல்லான ஜூட்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. கூடவே காராவும் சாண்ட் மேனிபுலேஷன் மூலமா கோகு பிளாக்கை கவுண்டர் அட்டாக் பண்ணுவாரு. பட் அது எதுவுமே கோகு பிளாக்கை ஒண்ணுமே பண்ணியிருக்காது. இதுக்கிடையில மற்ற நேஷன்ஸோட எல்லா காகேஸும் ஸ்பாட்டுக்கு வந்து கோகு பிளாக்கு எதிராக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா காகேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஸ்ட்ரென்த்துக்கு சொன்னாடே, ஸ்பீடுக்கு ரைகாகேல இருந்தாலும் 5 காகேஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் டெட்லியஸ்ட் அப்படின்னா 3rd சுச்சிகாகேவான ஒனோகே சொல்லலாம். என்னதான் ரொம்ப வயசாகி பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எதுவும் பெருசா இல்லைனாலும் ஃப்ளையிங் எபிலிட்டி கூடவே டஸ்ட் ரிலீஸ் பண்ணி தன்னோட டார்கெட்ஸை பல்வரைஸ் பண்ணிடுவாருன்றதால நிச்சயம் கோகு பிளாக்கு உனக்கே ஒரு டஃப்பான ஆப்பனண்டா இருப்பாரு. ஸோ அவரோட பார்ட்டிகல் ஸ்டைல் நம்ம கோகு பிளாக்கை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டா நிச்சயம் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா டோட்டலா தடுத்து நிறுத்திட முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அந்த பார்ட்டிகல் ஸ்டைலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோகு பிளாக்கோட கையில சாகிறது ஒனோகேயா தான் இருக்கும். ஆக்சுவலி மாதராவை கம்பேர் பண்ணும்போது கோகு பிளாக் தன்னோட ஆப்பனன்ஸை ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப ரொம்ப குரூயலா இருக்கும். அதாவது மாதராவை வச்சு சுசானோவெல்லாம் இறக்கி விட்டு 5 காகேஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாடி இருப்பாரு. ஆனா கோகு பிளாக் அதுக்கு கூட டைம் கொடுக்காம பிரசன்ட் காகேஸ் எல்லாரையும் கொண்டுடுவாரு. இதுல சொன்னாடி என்னதான் கிரியேஷன் ரீபர்த் மூலமா கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சாலும் அவங்களையும் டிஃபீட் பண்ணிட்டு மாதரா எப்படி போர் அடிச்சதும் 90s ரீக்ளைம் பண்றதுக்காக ஒபிட்டோ கிட்ட போயிருப்பாரோ அதே போல கோகு பிளாக்குமே அங்க போவாரு. ஆக்சுவலி இங்க நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரிஜினல் ஸ்டோரி லைன் படி மாதராவோட ட்ரூ இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் சுக்கியமே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் கேப்சர் பண்ற முயற்சியில செயல்படுவாரு. ஆனா இங்க கோகு பிளாக்கோட ட்ரூ இன்டென்ஷன் எல்லா இன்டெலிஜென்ட் மோர்டல் பீயிங்ஸையும் அழிக்கணும்ன்ற
நோக்கத்தை மட்டும்தான் கொண்டு இருப்பாருன்றதால நண்பன் எதிரின்னு இல்லாம எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம மாதரா, ஒபிட்டோ, ஈவன் காகியை விட ரொம்ப டெட்லியானவரா இருப்பாரு. அதனால நம்மளோட கான்செப்ட் படி 5 காகிஸையும் பீட் பண்ணிட்டு இன்னொரு சைட் பேட்டில் போய்கிட்டு இருந்த இடத்துக்கு போனதும் அங்க ஒபிட்டோவையும் சேர்த்து அட்டாக் பண்ணுவாருன்றதால சண்டை கொஞ்சம் இன்டென்ஸா போக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இது வரைக்கும் பவர்ஃபுல்லான ஷினோபிஸை மட்டும்தான் எதிர்த்து சண்டை போட்டிருப்பாரு. பட் இங்க நருட்டோ, கில்லர் பீனு, 2 ஜிஞ்சுரிக்கியும் கூடவே காப்பி நிஞ்சா ககாஷி அண்ட் மான்ஸ்டர்லெஸ் மைட் காயும் இருக்காரு. இதுல ஒபிட்டோ கொஞ்சம் சந்தர்ப்பவாதின்றதால எடுத்ததும் பேட்டில் இறங்காம ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்பாரு. சோ ககாஷி, நருட்டோ, கில்லர் பீ அண்ட் மைட் கை அந்த 4 பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணும்போது தான் கோகு பிளாக் தன்னோட ட்ரூ பவர்ஸை அன்லீஷ் பண்ண ஆரம்பிப்பாரு. பேசிக்கலி ஜமாசு பொசஸ் பண்ணி இருக்கிறது யூனிட் 7 கோகுவோட உடம்பு அப்படின்றதால அவர்கிட்ட எந்த அளவுக்கு பவர் லெவல் பிளஸ் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஜமாசு கிட்டே இருக்கும். பட் வித்தியாசம் டெக்னிக்ஸோட பெயர்கள் மட்டும்தான். அந்த வகையில் இனிஷியலி நருட்டோ, கில்லர் பீயும் ஃபர்ஸ்ட் ஒரு டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை போட்டு பார்ப்பாங்க. ஆனா அது கோகு பிளாக்கை ஒண்ணுமே பண்ணியிருக்காது. அப்படியே சில எனர்ஜி அட்டாக்ஸை கொடுத்துட்டு இருக்கும் போதே கோகு பிளாக் பார்த்தீங்கன்னா சூப்பர் கமையமையாவை போடுவாரு. அதுக்கே கியூகி அண்ட் குராமா உள்பட எல்லாருமே நாக் ஆகிடுவாங்க. அப்ப மைட் கை தன்னோட 8th இன்னர் கேட்டை ஓபன் பண்ணி பயங்கரமா டஃப் கொடுப்பாரு. பட் அவரோட முடிவுமே ஹானரபிள் டெத்தா இருக்கும். இதுக்கிடையில சாஸ்கேயும் ஒரேச்சிமாரும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஹொகாகேஸை ரீஅனிமேட் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வரதுக்குள்ள ஒபிட்டோ கூட பேட்டில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒபிட்டோ டென்டெயில்ஸோட ஜிஞ்சுரிக்கா இருக்கிறதால அவரால் காமியூ டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் மினோட்டோ மாதிரி ஸ்பீடா மூவ் ஆகி கவுண்டர் அட்டாக் பண்ணிடுவாரு. ஆக்சுவலி இவர்கிட்டயும் வேகத்தை தாண்டி இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் பவர் வேற இருக்கு. அதனால கோகு பிளாக் மாதிரி ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்ஸ் கிட்ட காமியூ டெக்னிக்ஸ்லாம் பெருசா ஈடுபடாது. வேணும்னா ஒபிட்டோ தன்னை டெலிபோர்ட் பண்ணி அட்டாக் பண்ணலாம். பட் அதுவுமே கோகு பிளாக்கு எதிராக வேஸ்ட் தான். ஸோ டென்டெயில்ஸோட ஜிஞ்சுரிக்கா இருக்கிறதால சண்டை ஆரம்பிச்சதும் தான் கிட்ட இருக்கிற டெய்ல்டு பீஸ்ட் பால்ஸை வச்சு ரேபிடா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில சாஸ்கேவும் அவரோட ரீஅனிமேட்டட் காகேஸ் டீமும் ஸ்பாட்டுக்கு வந்ததும் நருட்டோவையும் மற்ற நாக்காகி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி தங்களோட ஆப்பனண்ட்டை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. கூடவே வெவ்வேறு பேட்டில் ஃபீல்டு லொகேஷன்ஸ்ல இருந்த எல்லா ஷினோபிஸும் அங்க அசம்பிள் ஆகிடுவாங்க. ஆல்சோ ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தேவையான அசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைச்சிட்டு இருந்த சமயத்துல டென்டெயில்ஸோட சேர்த்து நம்ம கோகு பிளாக் பாத்தீங்கன்னா ஒபிட்டோவை ஊர்த்திரியாம அழிச்சிடுவாரு. இதை பார்த்து அஷிராமா, டோபிராமா உள்பட எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ இங்க ஆடியன்ஸ் ஆன உங்களுக்கு பல விஷயங்கள் தோணலாம். அதாவது ஈனோட மைண்ட் கண்ட்ரோல், ஷிகமாரோட ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸு, சாஸ்கேவோட கெஞ்சிட்ஸு, அமட்ராசு, மினட்டோட ரீப்பர் டெட்ஸில்னு இவ்வளவு வித்தியாசமான பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் கோகு பிளாக்கா ஒண்ணுமே பண்ணாதான்னு கேட்டீங்கன்னா நான் அதை டோட்டலா மறுக்க மாட்டேன். கண்டிப்பா அதில் டெலிபாத்திக் அட்டாக் அண்ட் ரீப்பர் டெட்ஸில் மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் கோகு பிளாக்கு பிரச்சனையா இருக்கும். அண்ட் இன்கேஸ் ஒரிஜினல் கோகு அங்க இருந்திருந்தா எந்தவித மைண்ட் பேஸ்ட் அட்டாக்ஸ் ஆர் இல்லூஷன் அட்டாக்ஸ்லாம் அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் கோகு கிட்ட பயங்கர ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் அண்ட் வில் பவரை கொண்டு இருக்கிறதால அவ்வளவு ஈஸியா டெலிபாத்திக் அட்டாக்ஸ்ல விழுந்துட மாட்டாரு. ஸோ அப்பேற்பட்டவரோட உடம்ப நம்ம ஜமாசு கொண்டு இருக்கிறதால பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ்க்கு ஏற்ற வகையில இவருமே ஸ்ட்ராங்கான வில் பவரை கொண்டு இருக்காரு. அதனால எல்லா ஷினோபிஸ்க்கும் கோகு பிளாக் பாத்தீங்கன்னா ஒபிட்டோ, மாதரா விட பல மடங்கு பவர்ஃபுல்லாவும் டெட்லியான ஆப்பனண்டாவும் இருப்பாருன்னு சொல்லலாம். இப்போ இங்க திரும்ப பேட்டில் ஆரம்பிச்சதும் கோகு பிளாக் தன்னோட ஆப்பனன்ஸை ப்ரூட்டலா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப ரீஅனிமேட் பண்ணப்பட்ட 4 ஹொகாகேஸும் தங்களால முடிஞ்சவரை கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கோகு பிளாக் பண்ற அட்டாக்ஸ்க்கு ஹொகாகேஸோட உடம்பு டேமேஜ் ஆனாலும் உடனே ரீஜெனரேட் ஆகிக்கிறத பார்த்ததும் அவங்களை சீல் பண்றதுக்கான நாலேஜ் கெயின் பண்ணிட்டு பிரசன்ட் டைம் லைன்ல இருக்கிற எல்லா மோட்டல் ஷினோபிஸையும் கருணையை காமிக்காம கொண்டுகிட்டு வருவாரு. இதுல ரீஅனிமேட்டட் இட்டாச்சியும் ஸ்பாட்டுக்கு வந்து கெஞ்சிட்சு போடுவாரு. பட் அதை ஈஸியா பிரேக் பண்ணிடுவாரு. தென் சாஸ்கே, இட்டாச்சி, ககாஷி, நருட்டோ, கில்லர் பீ, ஹஷிராமான்னு எல்லாரும் தங்களோட சுசானோ, டெய்ல்டு பீஸ், 1000 அண்ட் புத்தானு அட் டைம்ல எல்லாத்தையும் வச்சு சண்டை போடுவாங்க. பட் கோகு பிளாக் பாத்தீங்கன்னா பிசிக்கலி அதை எல்லாத்தையும் கவுண்டர் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொண்டு இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பிரிட் பாம்பை போட்டு எல்லாரையும் இன்ஸ்டன்டா கொண்டுடுவாரு. ஆனாலும் அதுல இருந்து ரீஅனிமேட் பண்ணப்பட்ட ஹொகாகேஸ் அண்ட் இட்டாச்சி மட்டும் தப்பிச்சிடுவாங்க. அப்ப இட்டாச்சி பாத்தீங்கன்னா தன்னோட பவர்ஃபுல் டெக்னிக்ஸ்ல ஒன்னான இசனாமியை போட்டு கோகு பிளாக்கா அதுல எப்படியோ ட்ராப் பண்ணிடுவாரு. ஆனா சீலிங் டீம் அங்க வரதுக்குள்ளேயே ஏன் சில செகண்ட்ஸ்லேயே தன்னோட ட்ரூ செல்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்துமே வெளியே வந்துடுவாரு. ஷினோபிஸ் டீம் சைட்ல எந்த ஆப்பனன்ஸுமே இல்லாத இருக்கிற சமயத்துல கோகு பிளாக் பாத்தீங்கன்னா ஃபைனலா ரீஅனிமேட்டட் கேரக்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாரு. பட் அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதும் இன்ஸ்டன்டா டிரான்ஸ்மிட் ஆகி எல்லாரையும் பல்வரைஸ் பண்ணி திரும்ப அவங்க ரீஜென்ரேட் ஆகிறதுக்குள்ள எல்லாரையும் அவரே சீலிங் டெக்னிக் மூலமா சீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஈவன் அந்த பேட்டில் மொமெண்ட்லயே அதை பண்ண முடியல அப்படின்னாலும் லேட்டரா அதுக்கான விஷயத்தை தேடி எல்லாரையும் சீல் பண்ணிடுவாரு. அதன் பிறகு பேலன்ஸ் இருந்த எல்லா மோர்டல் பீயிங்ஸையும் கொண்டுட்டு அந்த நருட்டோ உலகத்தை அவர் நினைச்ச மாதிரி வழி நடத்திட்டு வருவாரு. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த தியரிஸ் அண்ட் பேட்டில் சீக்வன்ஸ் எல்லாமே கோகு பிளாக்கு ஃபேவரா ஏதோ ஒன் சைடடா பேசுற மாதிரியே தெரியலாம். பட் கோகு பிளாக்கோட ட்ரூ பிளாட்டை பத்தியும் அவர் டிராகன் பால் சூப்பர்ல பண்ண செயல்களை பத்திலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க நான் சொன்னதை கொஞ்சமாச்சும் அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஈவன் உண்மையான நருட்டோ ஃபேனாவே இருந்தாலும் இது போல கிராஸ் ஓவர் டாபிக்ஸ் வரும்போது ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா டாக்ஸிக் ஃபேன்ஸா இருக்கிறவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, இந்த வாட் இஃப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே போல வேற ஏதாச்சும் வாட் இஃப் டாபிக் தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மேக் பண்றோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.